வெல்கம் பேக் கைஸ். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்டாக் பார்த்துருந்தோம். ஒன்று ஐஆர்எஃப்சி, இன்னொன்று வந்து எஸ்ஜேவிஎன். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிருப்போம். யாரெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிருந்தீங்களோ இப்போ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மல்டி பேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ஸ்டாக்கோட நேம் தான் வந்து மாஸ்டிப். ஏன் நம்ம வந்து இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இப்போ டார்கெட் பண்றோம், ஏன் அதுல வந்து இந்த கம்பெனி பர்டிகுலரா டார்கெட் பண்றதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ செமிகண்டக்டர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆதி காலத்துல யூஸ் பண்ண டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ல இருந்து இப்ப யூஸ் பண்ற ஸ்மார்ட் சிப்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் தான். இந்த செமிகண்டக்டருக்கு 100 years ஆஃப் ஹிஸ்டரி இருக்கு. அண்ட் இந்த செமிகண்டக்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டோரு, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், ஏடிஎம் மிஷின், ஸ்வைப்பிங் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, எலக்ட்ரிக் வெஹிக்கல், இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த செமிகண்டக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கான டிமாண்ட் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து ரோட்ல பார்க்கவே முடியாது. இப்போ வந்து 10ல் 6 கார் 7 கார் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் பார்க்க முடியுது. ஸோ எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அதிகமாகுதோ அதே அளவுக்கு செமி கண்டக்டரோட இம்பார்ட்டன்ஸும் அதிகமா இருக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா அதுக்கான மூலப்பொருளான செமி கண்டக்டருமே வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கும். அட் த சேம் டைம் கவர்மெண்ட் வந்து இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸையும் வந்து வளர்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ டிஃபென்ஸ் வளர்க்கும் போதுமே செமி கண்டக்டருக்கான யூசேஜ் அதிகமா இருக்கும். ஏன் டிஃபென்ஸ்ல வந்து செமி கண்டக்டர் வந்து யூசேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்கன்னா ஒரு ஹார்ஷான என்விரான்மெண்ட் இருக்கு, ஒரு ஹார்ஷான கிளைமேட் இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் பேசுறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு போய் கிளியரா ரீச் ஆகணும். அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செமி கண்டக்டர் வந்து தேவைப்படும். இதுக்கு அது ஒரு மெயின் யூசேஜ். ரெண்டாவது வந்து அட்வான்ஸ்டு மிசைல். இங்க நம்ம லான்ச் பண்றோம், மிசைல் வந்து கரெக்டா போய் ஒரு இடத்துல அட்டாக் பண்ணணும்னா அதுக்குமே வந்து செமிகண்டக்டர் தேவைப்படும். ஸோ செமிகண்டக்டர் யூசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ பண்ணணும் அண்ட் எவ்வளவு மணி நேரத்துக்கு ஃப்ளோ பண்ணணும் அப்படின்றத அந்த செமிகண்டக்டரோட யூசேஜ். ஸோ இவ்வளவு டிமாண்ட் இருக்க ஒரு பொருள் இந்தியால மேனுஃபேக்சரிங் பண்ணல அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, இந்தியால செமிகண்டக்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்றதே கிடையாது. எல்லாமே டைவான் கம்பெனி கிட்ட இருந்து தான் வந்து நம்ம கடன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டைவான் கம்பெனில முக்கியமான ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா டிஎஸ்எம்சி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ இந்த கம்பெனி தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி மட்டுமே உலகத்தோட மொத்த செமிகண்டக்டருக்கு 57% பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டைவானோட மொத்த கம்பெனியை சேர்த்தீங்கன்னா 100%ல 67% செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் இவங்க மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் செமிகண்டக்டர் பண்றது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டத்தையும் தாண்டி ஒரு நாளைக்கு செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு 10 மில்லியன் டன் லிட்டர் தண்ணி தேவைப்படும். அதாவது சராசரியா இந்தியால 3 லட்சம் குடும்பங்கள் யூஸ் பண்ற ஒரு நாளைக்கு தண்ணி செலவு. ஸோ இது ஒரு பெரிய டிராபேக். ரெண்டாவது, இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இந்த ரூம் வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும். சின்னதா ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் போய் பட்டா கூட அந்த செமிகண்டக்டர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒர்க் ஆகாது, ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ இந்த ரெண்டு டிராபேக் ஃபேக்டர்ஸுமே இருக்கு இதுல. ரெண்டாவது, செமிகண்டக்டர் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து ஃபேப்ரிகேஷன், இன்னொன்னு வந்து ஃபேப்லெஸ். ஸோ இந்த ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலா சாண்ட் எடுத்து அதை ஹீட் பண்ணி ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி அந்த சிலிகான் வேப்பரா மாத்தி ஐசி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இதை வந்து ஃபேப்ரிகேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சிப் டிசைன் பண்ற கம்பெனி, அதுதான் வந்து ஃபேப்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அதாவது மேனுஃபேக்சரிங் பண்றது ஒரு கம்பெனி, சிப் டிசைன் பண்றது இன்னொரு கம்பெனி. ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டிப். இதுதான் வந்து இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் சிப் டிசைன் பண்ண ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து 1999ல உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 decades ஆயிடுச்சு. அப்படின்னா 20+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு இருக்கு. அண்ட் இந்த 20 வருஷத்துல அவங்க வந்து மில்லியன்ஸ் ஆஃப் சிப்ஸை வந்து சோல்ட் பண்ணி நல்லா ப்ராஃபிட்டே பார்த்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த கம்பெனியோட பிரசன்ஸ் வந்து யூஎஸ், ஹைதராபாத், பெங்களூர், பூனே இந்த மாதிரி வேரியஸ் இடத்துல இருக்கு. அண்ட் இவங்க கிட்ட 1300+ இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது, இப்போ மோடிஜி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த ஸ்கீம் மெயினா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செமிகண்டக்டரை இந்தியாவில ப்ரொடக்ஷன் பண்ணணும், ட்ரேட் டெபிசிட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த ஸ்கீம்ல இந்த மாஸ்டிப்ன்ற கம்பெனி வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் ஐசி அப்படின்னு நாங்க வந்து ஒன்று பண்றோம் சிப்ஸ், அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்சென்டிவ் தேவைன்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்ளிகேஷனை MIET மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றவங்க ரிவ்யூ பண்ணி ஓகே நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து 500 crores மேல வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சாங்ஷன் ஆனதுனால அவங்களுக்கு DLI அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. அதுதான் டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இந்த டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்ரூவ் ஆனதுனால நெக்ஸ்ட் 5 yearsக்கு இந்த கம்பெனியோட பினான்சியல் வந்து நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு எப்படிப்பட்ட பினான்சியல் தேவைனாலுமே வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கும். ரெண்டாவது, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க வந்து கிளீன் ரூம் அந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி என்னெல்லாம் ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாமே வந்து கவர்மெண்டே பண்ணி தரும்.
இது எல்லாமே வந்து செமிகண்டக்டர் டிமாண்ட் இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணுது. ரெண்டாவது, இந்த கம்பெனி வந்து அந்த ஸ்மார்ட் மீட்டர் ஐசியை வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணி சக்சஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு யூஎஸ்லயுமே பெருசா ஓப்பன் ஆகும். அப்போது ப்ராஃபிட் இன்னும் பயங்கரமா ஜென்ரேட் ஆகும். யூஎஸ்லாம் ப்ராஃபிட் ஜென்ரேட்னா டாலர்ல தான் வரும். அதை கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் தான் இருக்கும். ரெண்டாவது, அவங்க வந்து டென்ஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட டைஅப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி கூட வந்து டைஅப் பண்ணி ஏஐ பேஸ்டு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேருமே டெவலப் பண்றதுக்கு அவங்க வந்து பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை வந்து இந்த பாயிண்ட்ல நீங்க வந்து கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா இன்டூ ஒரு 3x ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கு. ஹோல்டிங் பீரியட் வந்து 1 year. ஸோ இது வந்து மெயினா வந்து என்னோட மென்டார் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. ஸோ என்னோட மென்டாரை கேட்டு இதை நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இது வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த கம்பெனியை நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.